அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அரிசி மாவு ரொட்டி சுட போகிறோம். அதுக்கு 2 ரொட்டி சுட போகிறோம். அதுக்கு அரிசி மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு. இது என்ன அரிசி மாவு ரொட்டினா சீனி கிழங்கு போட்டு ரொட்டி சுட போகிறோம். இப்போ சீனி கிழங்கு இதுக்கு போட்டு தேங்காய் துருவி வச்சுக்கிறோம். அது தேங்காவை கொஞ்சம் போட்டுக்கலாம், அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாம். இந்த மாவில் உப்பு போட்டாச்சு, தேங்காயும் போட்டாச்சு. இப்போ நம்ம சீனி கிழங்கு போடலாம். சீனி கிழங்க அவிச்சி தொளிச்சு வச்சுக்கிறோம். அப்படி நச்சு பார்த்தா நல்லா நெய்யுது. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு இதில் போட்டு பிசைஞ்சு ரொட்டி சுடப்போம். தேவையான அளவு இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். போட்டு பிசைஞ்சு ரொட்டி சுடுவோம். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ இது தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா ரொட்டி மாவுக்கு பிசைஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு வந்துட்டோம். இப்போ அடுப்பை பற்றி கல்லை வச்சு ரொட்டி தட்டி போடலாம். அடுப்பை பற்றி வச்சு கல்லை வச்சு ரொட்டி தட்டி போடலாம். இப்போ நம்ம அழகாக தட்டி போட்டோம். இது 2 பக்கமும் வேக வச்சு எடுக்கணும். யாரெல்லாம் இந்த சீனி கிழங்கு ரொட்டி சாப்பிட்ருக்கீங்கன்னு லைக் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் நல்லா வெந்து இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டாச்சு. இது 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றி சக்கரை போட்டு சாப்பிட்லாம், மாசி நுணுக்கி சாப்பிட்லாம், மீயானை ஊற்றி சாப்பிட்லாம். எப்படி தேவையோ யார் யாருக்கு என்ன தேவையோ அவங்க அப்படி சாப்பிட்டுக்க வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 5 ஸ்டார் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.